மற்றுமோர் அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். நிதி பகிர்வு முறையை மாற்ற அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி பகிர்வு முறையை மாற்றக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷியாம், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முறைக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று அழைக்கக்கூடிய அந்த திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரையும் நிதி பகிர்வு முறையையும் மாற்றக்கூடாது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் 20 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கான சட்ட முன்வரைவு நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட முன்வரைவில் வரவேற்கத்தக்க பல அம்சங்கள் இருந்தாலும் கூட திட்டத்தின் பெயரையும் நிதி பகிர்வையும் மாற்றுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரமாகவும் வறுமை ஒழிப்பு ஆயுதமாகவும் திகழக்கூடிய இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து 5 விழுக்காட்டினருக்கு கூட முழுமையாக வேலை நாட்கள் வழங்கப்படவில்லை என்றும் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார். அதனால் இந்த திட்டத்தின்படி வேலை வழங்கப்படும் நாட்களின் எண்ணிக்கையை 150 நாட்களாக உயர்த்த வேண்டும். 50% பயனாளிகளுக்காவது முழுமையாக 150 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அன்புமணி தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் நடவு, அறுவடை போன்ற விவசாய பணிகள் நடைபெறக்கூடிய காலங்களில் இந்த திட்டம் இருக்கக்கூடாது எனவும் இதன் மூலமாக வேளாண் பணிகளுக்கு தடையில்லாமல் ஆட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பு மாநில அரசு 10% என்று இருந்ததை தற்போது 40% மாநில அரசு தான் அந்த நிதியை பகிர வேண்டும் என்று சொல்லியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஏற்கனவே இருந்த பழைய பெயரும் பழைய அந்த 10% மாநிலங்கள் பகிர வேண்டும் என்பதுமே அதே நடைமுறைதான் தொடர வேண்டும். இந்த 2 விஷயத்திலும் புதிய சீர்திருத்தம் தேவையில்லை என்று தன்னுடைய எதிர்ப்பை அன்புமணி பதிவு செய்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.